நாகக்கன்னி மாயக்கன்னி என்ற இரு தேவதைகள் வானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தனர். அந்த இரு தேவதைகளும் இந்திரலோகம் பற்றியும் தேவர்கள் பற்றியும் பேசிக்கொண்டு வந்தனர். தேவதைகளின் பேச்சு திடீரென பூலோகம் பற்றியும் மனிதர்கள் பற்றியும் திரும்பியது. ச்சே, என்ன மனிதர்கள் இவர்கள்! பொழுது புறப்பட்டதிலிருந்து மறையும் வரை பணம் பணம் என்று ஆளாய் பறக்கிறார்கள் என்றாள் நாகக்கன்னி. மனிதர்களை பொறுத்தவரை பணம்தான் முக்கியம். பணம் பத்தும் செய்யும் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா என்றாள் மாயக்கன்னி. பணம் பத்தும் செய்யும் என்பது என்னவோ உண்மைதான். பணம் மனிதனுக்கு மன அமைதியை தருமா என்று கேட்டாள் நாகக்கன்னி. அதில் என்ன சந்தேகம் உனக்கு? பணம் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கிறார்கள் என்று மாயக்கன்னி கூறினாள். அதெல்லாம் இல்லை, ஏழைகள்தான் மன அமைதியுடன் வாழ்கிறார்கள். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அது ஏழைகள் மனம்தான் என்றாள் நாகக்கன்னி. இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது. மகிழ்ச்சியாக வாழும் ஏழை ஒருவனிடம் பணத்தை ஒப்படைத்து அவனை மேலும் மகிழ்ச்சியாக உன்னால் வாழ வைக்க முடியுமா என்று நாகக்கன்னி கேட்டதற்கு, கண்டிப்பாக முடியும், உனக்கு நான் சவால் விடுகிறேன் என்றாள் மாயக்கன்னி. சவாலுக்கு சவால், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றாள் நாகக்கன்னி. 2 பேரும் மகிழ்ச்சியான ஏழை ஒருவனை தேடிக்கொண்டு வந்தனர். அந்த இரு தேவதைகளும் சோழபுரம் என்ற ஊரில் மனித உருவில் வந்து இறங்கினர். அவ்வழியாக வந்த ஆள் ஒருவரிடம், ஐயா, இந்த ஊரில் மகிழ்ச்சியான ஏழை யாரேனும் இருக்கிறார்களா என்று நாகக்கன்னி கேட்டாள். மகிழனன் என்ற ஒருவர் இருக்கிறார். தையல் தொழில் செய்யும் அவர் ஏழையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார். நாளையை பற்றி அவர் கவலைப்படுவதே இல்லை. பணத்தை சேமித்து வைப்பதும் இல்லை, அவருக்கு குடும்பமும் இல்லை. குதூகலமாக வாழ்கிறார். எப்போதும் சிரிப்பும் கும்மாளமும் தான் என்றார். அவரது தையற்கடை எங்கே இருக்கிறது என்று நாகக்கன்னி கேட்க, அதோ தெற்கு தெருவில் இருக்கிறது என்றார். இரு தேவதைகளும் வேறு ஒருவரிடம் இதே கேள்வியை கேட்டனர். அவரும் மகிழனன்தான் இந்த ஊரில் மகிழ்ச்சியான ஏழை என்று சொன்னார். மகிழ்ச்சியான வாழ்விற்கு தேவை பணமா மனமா என்ற போராட்டத்தில் இறங்கிய தேவதைகள் மகிழனனை சோதிக்க விரும்பினர். இரவு 12 மணி இருக்கும். அப்போது மகிழனன் தன் வீட்டில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். யாரோ அவனை தட்டி எழுப்புவது போல் இருந்தது. விழித்து பார்த்தான். எதிரில் பிரகாசமான ஒளியுடன் ஒரு பெண் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு மிரண்டான். மகிழனன், பயப்படாதே, நான் ஒரு தேவதை, 7 உலகங்களிலும் சஞ்சரிப்பவள். என் பெயர் மாயக்கன்னி என்றாள். வீட்டிற்குள் எப்படி நுழைந்தாய் என்று மகிழனன் கேட்டதற்கு, நான் ஒரு தேவக்கன்னி என்று ஏற்கனவே சொன்னேனே, நீ கவனிக்கவில்லையா என்றாள் மாயக்கன்னி. சரி, எதற்கு என்னை தேடி வந்தாய் என்று மகிழனன் கேட்டதற்கு, உன்னை ஒரு செல்வந்தனாக ஆக்குவதற்கு தான் என்றது மாயக்கன்னி. எனக்கு செல்வம் வேண்டாம், செல்வம் என்னை சீரழித்துவிடும். ஏழையாக இருந்தாலும் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றான். முட்டாள்தனமாய் பேசாதே, உனக்கு இப்போதே 30 வயதிற்கு மேலாகிவிட்டது. திருமணமாக வேண்டாமா? வீடு கட்ட வேண்டாமா? கார் பங்களா என்று வாழ்க்கையில் உயர வேண்டாமா என்று மாயக்கன்னி சொல்ல, பணத்திற்கு எங்கே போவது என்றான். இதோ இந்த மூட்டையில் 10,000 பொற்காசுகள் இருக்கின்றன, இவை அனைத்தும் உனக்கே என்றாள். அவ்வளவும் எனக்கா? முதல் முறையாக மகிழனனுக்கு பணத்தின் மீது ஆசை வந்தது. இந்த பண மூட்டையை நீ வாங்கிக் கொள்வதற்கு முன் ஒரு நிபந்தனை. இந்த பணத்தை நீ எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்து கொள்ளலாம். அடுத்த ஆண்டு இதே நாளில் இதே நேரத்தில் நான் இங்கு வருவேன். நீ செலவு செய்தது போக மீதி இருக்கும் பணத்தை கணக்கிட்டு அதைப்போல் 3 மடங்கு பணம் தருவேன். பணத்தை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் மாயக்கன்னி. மாயக்கன்னி பேசியதை நாகக்கன்னி அருகில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள். சிறிய சாக்கு மூட்டையில் இருந்த பணத்தை எங்கு மறைத்து வைப்பது என்று மகிழனன் முதலில் தடுமாறினான். அந்த மூட்டையை மரபீரோவின் அடியில் வைத்தான். இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கமே வரவில்லை. காரணம், பீரோவிற்கோ வீட்டு கதவிற்கோ பூட்டு சாவி இல்லை. காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக ஆசாரியை கூட்டி வந்து பீரோவிற்கும் கதவிற்கும் பூட்டு போட்டான். பீரோவிற்கு தாழ்பால் வைத்து கொண்டிருந்த போது பீரோவின் அடித்தட்டில் அது என்ன மூட்டை என்று கேட்டான் ஆசாரி சங்கரலிங்கம். புண்ணாக்கு மூட்டை என்றான் மகிழனன். பொய் சொல்லாதே, மாடு இல்லாத உனக்கு புண்ணாக்கு எதற்கு என்றான் சங்கரலிங்கம். இனிமேல் தான் மாடு வாங்கப் போகிறேன் என்றான் மகிழனன். விழுந்து விழுந்து சிரித்த சங்கரலிங்கம், எதையோ மறைக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான்.
பிறகு காலையில் தையல் கடைக்கு சென்ற மகிழன் வாடிக்கைக்காரர்களிடம் முன்போல் சிரித்து பேச முடியவில்லை. மிகவும் குழப்பமான அவனது முகம் இறுக்கமானது. நாளடைவில் முகத்தில் இருந்த புன்னகை போய்விட்டது. அவனது பேச்சு தோரணையும் மாறிவிட்டது. முன்பெல்லாம் சிறுவர்களை அதிகம் நேசித்த மகிழனன் இப்போது அவர்களை அண்ட விடுவதில்லை. மகிழனின் மாற்றத்திற்கு காரணம் என்னவென்றும் அவர்களுக்கும் புரியவில்லை. 1 மாதம் சென்றது. அந்த ஆசாரி சங்கரலிங்கம் அந்த மூட்டை சம்பந்தமாக தெரிந்தவர்களிடம் சொல்லியிருப்பானோ என்ற சந்தேகம் மகிழனினுக்கு ஏற்பட்டது. தையல் கடைக்கு வந்துவிட்ட சமயம் யாராவது திருடர்கள் கள்ளசாவி போட்டு திறந்து பண மூட்டையை எடுத்து சென்று விடுவார்களோ என்ற கவலை ஏற்பட்டது. பண மூட்டையை வீட்டிலிருந்து எடுத்து தையல் கடைக்கு கொண்டு வந்து அங்கே தரையில் ஒரு குழி வெட்டி மூட்டையை அங்கே வைத்துவிட நினைத்தான் மகிழன். ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் இரவு வேளையில் மூட்டையை தலையில் வைத்து சுமந்து வந்தான். செம்ம கணம், நாக்கு தள்ளிவிடும் போல் இருந்தது. மகிழன் முன்போல் கலகலப்பாக யாரிடமும் பேசுவதில்லை, சிரிப்பதில்லை, விதவிதமாய் ஆடைகள் அணிவதில்லை. பணத்தை காப்பதிலேயே அவனது எண்ணம் முழுவதும் இருந்ததால் சரியாக சாப்பிடவில்லை, தூங்கவில்லை. பல வியாதிகள் அவனிடம் வந்து தொற்றிக்கொண்டன. மருத்துவரிடம் அடிக்கடி சென்று வந்தான். பணத்தை எடுத்து செலவழிக்க மனம் இடம் தரவில்லை. சில மாதங்களுக்கு பின் அந்த பணத்தின் மேல் அவனுக்கு பயங்கர வெறுப்பு ஏற்பட்டது. தேவதையை எதிர்பார்த்து காத்திருந்தான். குறிப்பிட்ட நாளில் தேவதையும் வந்தது. மகிழன், எப்படி இருக்கிறாய் என்று தேவதை கேட்டது. மகிழன் என்று இன்னொரு முறை சொல்லாதே. நான் சோகமானவனாகிவிட்டேன். உழைப்பின்றி வந்த உன் பணம் என் மன நிம்மதியை கெடுத்துவிட்டது. தரையை தோண்டி பண மூட்டையை எடுத்து போட்டு இதை எடுத்துக்கொண்டு ஓடிவிடு, நிற்காதே என விரட்டினான். தேவதை மறைந்தாள். பணமும் மறைந்தது. அவன் மீண்டும் மகிழன் ஆனான். பணம் தரும் மகிழ்ச்சியை விட மனம் தரும் மகிழ்ச்சியே நிலையானது என்று இரு தேவதைகளும் புரிந்து கொண்டு வாக்குவாதத்தை நிறுத்தினர். இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.